ஐயோ, இதை எங்க கொண்டு சொல்ல? இப்படி ஒரு அமைச்சருக்கு உண்டாயா உலகத்துல? தலையில தான் அடிக்கும். ஒரு முதலமைச்சர் படத்துக்கு லீவு கேட்டு படம் பார்க்க போனா, ஐயோ லீவ் லெட்டர் எழுதி தர சொல்லுங்க சார், நாங்களா லீவ் கொடுக்கோம். இன்றைய தினம் நமது மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய நமது அண்ணன் காந்தி படையாச்சி அவர்கள் எல்லா காலத்திலும் தேசம் தெய்வீகம் என்கின்ற கருத்தில் தீவிரமாக தன்னை ஈடுபடுத்திக் கொண்டவர்கள். ஒரு சமயம் மட்டுமல்ல, பல சமயங்களில் இந்த தேசம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய கரங்களை உயர்த்தி காட்டியவர். இன்று தொடர்ந்து அவர்கள் நடத்தி கொண்டிருந்த இயக்கம் தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய பக்கமாக, பாரத நரேந்திர மோடி அவருடைய பக்கமாக இருக்க வேண்டும் என்பதற்காக எந்த எதிர்பார்ப்பும் இன்றி இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கு மதிப்புக்குரிய காந்தி படையாச்சி அவர்கள் தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சி பக்கம் நடைபெறுகின்ற உள்ளாட்சி மன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, எதிர்வருகின்ற எல்லா பொறுப்புகளிலும் பாரதிய ஜனதா கட்சிக்கு தங்களுடைய முழு ஆதரவை தருகிறோம் என்று சொல்லி இன்றைக்கு வந்திருக்கிறார்கள். அவர்களை தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பாக முழு மனதோடு வருக வருக என நான் அன்போடு அவர்களை வரவேற்கிறேன். இன்றைக்கு காலையில் ஒரு சோசியல் மீடியாவில் ஒரு பேஜ் வந்திருக்கு. பாரத நரேந்திர மோடி அவருடைய படத்தையும் போட்டு ஒரு 2-3 எழுத்து எழுதி ஒருத்தர் போட்டிருக்கார். நான் இதை எதற்கு சொல்றேன்னா, ஒரு 2 தினங்களுக்கு முன்பாக விளாத்திகுளம் சட்டமன்ற உறுப்பினர் முதலமைச்சரை வார்த்தைகளால் பேசியதற்காக இன்னைக்கு அவரை வீடிலே சென்று இரவோடு இரவாக அதிகாரிகளே கைது செய்திருக்கிறாங்க. ஆனா இந்தியாவை நாட்டை ஆளக்கூடிய பாரத நரேந்திர மோடியை தவறான முறையில் சித்தரித்திருக்கிறார். எங்களுடைய கோயம்புத்தூர் மாவட்ட தலைவர் திரு ரமேஷ்குமார் அவர்கள் கோயம்புத்தூர் கமிஷனர் அலுவலகத்தில் இது குறித்து மனு கொடுத்திருக்கிறார். அதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்க போறார் என்பதுதான் எங்களுடைய கேள்வி. ஆக விளாத்திகுளம் சட்டமன்ற உறுப்பினரை அதிகாலை 4 மணிக்கெல்லாம் வீட்டில் போய் அவசர அவசரமாக கைது பண்ணீங்களே, ஆனால் இதற்கு என்ன செய்ய போறீர்கள்? பாரத பிரதமர் உலக நாட்டிற்கே இன்னைக்கு விஸ்வகுருவாக இருக்கக்கூடிய மாபெரும் தலைவர், இந்தியாவை வளர்ச்சி பாதையில் கொண்டு சென்ற மாபெரும் தலைவர், இந்தியாவை இன்றைக்கு ஜிடிபி குரோத்தில் 7% மேலாக உயர்த்தி காட்டியவர், உலகத்திலே அமைதியான நாடாக இன்றைக்கு மாற்றி காட்டிய மாபெரும் தலைவருக்கு இந்த போட்டிருக்கிறார்கள். தமிழக காவல்துறை என்ன செய்ய போகிறார் என்று தெரியவில்லை. தமிழக காவல்துறைக்கு இன்னொரு கேள்வி. இதற்கு முன்பு கடந்த அரசு மோடி அவர்களை பார்த்து திமுகவினர் கொலை செய்வேன் என்று சொன்னார். ஆனால் இந்த காவல்துறை இன்றைக்கு கைது செய்கிற காவல்துறை அன்றைக்கு மதுரை உயர்நீதிமன்றத்தில் வந்து என்ன தெரியுமா சொன்னாங்க? மதுரை உயர்நீதிமன்றத்தில் வந்து அவர்கள் சொன்னது, இதற்கு மான நஷ்ட வழக்கு தான் போட முடியும் அப்படின்னு சொன்னாங்க. அதே காவல்துறை இன்றைக்கு திரு ஜோசப் விஜயனுடைய ஏவல் துறையாக மாறி இருக்கிறது. ஆக அன்றைக்கு ஆளுங்கட்சியாக இருந்தால், முதலமைச்சராக இருந்தால் அதற்கு ஒரு சட்டமும் அதற்கு ஒரு நடவடிக்கையும், மத்தியில் இருந்தால் கேட்க மாட்டார்கள் என்கிற நம்பிக்கையில் அவர்கள் இந்த மாதிரி நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தமிழக காவல்துறை இன்றைக்கு கோயம்புத்தூர் எங்களுடைய மாவட்ட தலைவர் ரமேஷ்குமார் கொடுத்த அந்த புகார் மனுவின் மீது உறுதியாக நடவடிக்கை எடுக்கிறார்களா இல்லையா என்பதை நாங்கள் பார்த்துக் கொண்டிருப்போம். வேற என்ன நாளைக்கு போராட்டத்துக்கு அதாவது நீட் தேர்வை பொறுத்த மட்டிலும் இது பல ஆண்டு காலமாக பெரிய சர்ச்சை நடந்துகிட்டே இருக்கு.
இந்த நீட் தேர்வை கொண்டு வந்தது யாரு? இந்த நீட் தேர்வை கொண்டு வந்தது யாரு நான் கேட்கிறேன். காங்கிரஸ் கவர்மெண்ட். அவர்களுக்கு வெக்கமா இல்ல காங்கிரஸ் கவர்மெண்ட்டுக்கு? இந்த நீட் தேர்வை கொண்டு வந்ததே ராகுல் காந்தி, காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர். வெக்கமா இல்ல உங்களுக்கு எல்லாம்? சோறு திங்கிறாங்களா என்ன திங்கிறாங்களே தெரியல. நீட் தேர்வை கொண்டு வந்து 2011ஆம் ஆண்டு நீட் தேர்வை கொண்டு வந்தாங்க. அன்னைக்கு உங்க கூட இருந்ததெல்லாம் கூட்டணி எந்த கட்சியெல்லாம் கூட இருந்தது? அன்னைக்கு திமுக கூட இருந்ததா இல்லையா? சரி, 2016ஆம் ஆண்டுக்கு பிறகு 10 ஆண்டுகள் நீட் தேர்வு எழுதிக்கிட்டே இருக்கதான மாணவர்கள். இதுல குளறுபடிக்கு ஒன்றுமில்லை. அதாவது குளறுபடி லீக்கேஜ் நடந்திருக்கிறது. தகுந்த நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். நடவடிக்கை எடுத்த பிறகு யார் காரணமாக இருந்தால் தண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதன் பிறகு நீட் தேர்வு எழுதப்பட்டிருக்கிறது. எழுதிய நீட் தேர்வில் 20 லட்சம் பேர் எழுதியிருக்கிறார்கள். 20 லட்சம் பேர் எழுதி 11 லட்சம் பேர் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதுல நீட் தேர்வை பற்றி பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. 720 மார்க்குக்கு 715 மார்க் வாங்கி பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. 2016க்கு முன்னால நீட் தேர்வு வரதுக்கு முன்னால எத்தனை ஏழை எளியவர்கள், எத்தனை தாழ்த்தப்பட்ட சமூக மக்கள், எத்தனை பேர் இன்னைக்கு அங்க பாஸ் பண்ணியிருந்தாங்க. படிச்சவன், பணக்காரன், டாக்டரா இருக்க வேண்டிய பிள்ளைகள் தான் டாக்டர் ஆனாங்க. ஆனா இன்னைக்கு திருநெல்வேலி தொகுதியில மானூர் ஒன்றியத்தில், மானூர் கிராமத்தில், குத்தாலப்பள்ளிங்கிற கிராமத்தில் இன்னைக்கு தோட்டத்தில் வேலை செய்யக்கூடிய ஒரு சாதாரண பெண்மணி, அவருடைய வீட்டு குழந்தை இன்னைக்கு டாக்டர் படிக்கும். 5 பைசா செலவு இல்லாம படிக்கிறாங்க. இதெல்லாம் யாருடைய காலத்தில்? பிரதமர் மோடி அவருடைய காலத்தில். நீட் தேர்வை கொண்டு வந்துட்டு நீட் தேர்வை கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லி இன்னைக்கு போராட்டம் பண்றதுக்கு மாணவர்கள் போராட்டம் பேர்ல மாணவர்களா போராட்டம் நடத்துறாங்க இல்லையே. யாரோ ஒருத்தர் உண்ணாவிரதம் இருக்கார். யார் அவரு? காங்கிரஸ் கட்சி. காங்கிரஸ் கட்சி சேர்ந்த ஒருத்தர் உண்ணாவிரதம் இருக்காரு. மாணவர்கள் பெயர்ல போராட்ட கலகக்காரர்கள், தேச துரோகிகள் இன்னைக்கு டெல்லியில போராட்டம் நடத்தியிருக்காங்க. எஸ்எஃப்ஐ, கம்யூனிஸ்ட் கட்சிகள் பின்னணியில இந்த கலகக்காரர்கள் இருக்கிறாங்க. எப்பெல்லாம் ஒரு பாராளுமன்றத்தில் எப்பெல்லாம் ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வரலாம், பில் கொண்டு வராங்களோ, முக்கியமான பில் கொண்டு வராங்களோ, அப்பெல்லாம் இந்த மாதிரியான குழப்பங்களை உண்டு பண்ண வேண்டும் என்பதற்காக காங்கிரஸ் கட்சி வேண்டுமென்றே திட்டமிட்ட செயல். இது ஒரு மிகப்பெரிய தேச துரோக செயல். கண்டிப்பாக, நிச்சயமாக நாங்கள் இதை வன்மையாக கண்டிக்கிறோம். இன்னொரு மோசமான ஒரு வேலை, காங்கிரஸ் கட்சி இவ்வளவு கோலத்தனமா இருப்பாங்கன்னு தெரியாது. மாணவர்களை தூண்டி விட்டு மாணவர்கள் பின்னால போய் இன்னைக்கு காக்ரோச் கட்சியின் பின்னால் நிற்க வேண்டிய ஒரு அவலமான சூழ்நிலை இன்னைக்கு ராகுல் காந்திக்கு ஏற்பட்டிருக்கிறது. இதைவிட மோசமான ஒரு அவல நிலை ராகுல் காந்தி கண்டிப்பாக வரத்தான் போகிறது. பெருந்தலைவர் அதாவது மாணவர்களுக்கு மதிய உணவு திட்டத்தை ஆரம்பித்து வைத்தவர் பெருந்தலைவர் காமராஜ். அதன் பிறகு தொடர்ந்து சத்துணவு திட்டமாக கொண்டு வந்தவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். இதுல நீ பெயர் வச்சிருக்குன்னு சொல்றீங்க, தலைவருடைய பெயர் வைக்கிறதுல ஒன்றும் தவறில்லை. மாணவர்கள் மீது வந்து தடியடி நடத்துறதோ, நடத்துறதோ எல்லாத்துக்குமே வீடியோஸும் வெளியே வந்திருக்கு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? நீங்க அந்த வீடியோ நல்லா பார்த்தா தெரியும். அதுல மாணவர்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு இருந்துன்னு பார்த்தாலே தெரியும். அவ்வளவு வந்தெல்லாம் குண்டாஸ், அவங்க வந்ததெல்லாம் கம்யூனிஸ்ட். பின்னாடி பனியன்ல பெயர் போட்டிருக்காங்க, எஸ்எஃப்ஐ, ஏஎஸ்ஐஎஃப்ஐ, பர்மிஷன் இல்ல. பிறகு ஒரு கொடி வச்சிருந்தாங்க, பாலஸ்தீன் நாட்டுடைய கொடி வச்சிருக்கிறாங்க. பாலஸ்தீன் நாட்டுடைய கொடியை வச்சிருக்கக்கூடியவன் இந்தியாவில் என்ன வேலை? நீட் தேர்வுக்கு பாலஸ்தீன் நாட்டு கொடியை வைத்திருக்கணும் என்ன வேலை கேட்கிறேன்னா? என்ன நியாயம் இருக்கிறதுல? அது நீங்க நல்லா பாத்தீங்கன்னா 10 பேர் சேர்ந்து ஒரு காவல்துறையை அடிக்கிறாங்க. 10 பேர் சேர்ந்து வண்டியை ஜீப்பை மாத்தி போட்டு தீயரிக்கிறாங்க. அப்ப என்ன செய்ய முடியும்? உங்களை ஒருத்தர் அடிக்க வராரு, நீ என்ன பண்ணுவீங்க? ஒளிச்சு ஓடுவீங்களா? தடுத்து நிப்பாட்டுவீங்களா? சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டியது பாரதிய ஜனதா கட்சியினுடைய கவர்மெண்ட். நிச்சயமாக நியாயமான முறையில் நடைபெற்றிருக்கிறது. இதை தூண்டி விடுபவர் ராகுல் காந்தி. கம்யூனிஸ்ட் கட்சி இங்க போராட்டம் நடத்துறாங்க, இங்க தீக்காகாரம் போராட்டம் நடத்துறாங்க. என்னன்னா, ஒருத்தன் கையை பிடிச்சா வக்கீல் தான் சொன்னார், ஒருத்தன் கையை பிடிச்சா அவன் காலை பிடிச்சு இழுப்பான்.
இப்படிப்பட்ட குரூப் இந்த மாதிரி ஒரு கேவலமான சூழ்நிலைக்கு இன்னைக்கு ராகுல் காந்தி தள்ளப்பட்டிருக்கார். So, அவங்களுடைய டிமாண்ட் என்னவா இருக்குன்னா நீட் தேர்வை வந்துட்டு முறைப்படுத்தணும் அப்படிங்கிறது அவங்களுடைய டிமாண்டா இருக்கு. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நீட் தேர்வே வேண்டாம் அப்படிங்கிறது தான் தமிழகத்தோட நிலைப்பாடா இருக்கு. சார் இது திரும்ப திரும்ப சொல்லிட்டு 10 வருஷத்துக்கு மேலாச்சு. நீங்க சொல்லி நீங்க உங்களுக்கு 20 வயசு இருக்கும்போது அனைவரும் 30 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு 20 வயசு இருக்கும்போது படிச்ச பாடம் சார் இது. ஒண்ணுமே செய்ய முடியல அந்த நாட்டை. அதாவது பாரத மோடி அவருடைய திட்டங்களையும் பாரதிய ஜனதா கட்சியின் வளர்ச்சியும் பிடிக்காதவங்க கையில எடுக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல. நீதிமன்றம் முக்கியமான கோரிக்கை நடந்த பேப்பர் லீக்கு நடந்த பொறுப்பேற்று சார் இதுக்கு தர்மேந்திர பிரதான் எதுக்கு சார் பதவி விலகணும்? ஒரு ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் மினிஸ்டர் அவருக்கு கீழே உள்ள டைரக்டர் அதுல லீக்கேஜ் ஆயிருக்கு. நடவடிக்கை எடுத்திருக்காங்களா இல்லையா? சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்களா இல்லையா? அதன் பிறகு தேர்வு நடந்திருக்கா இல்லையா? எவ்வளவு பேர் தேர்வு எழுதியிருக்காங்க? 20 லட்சம் பேர் தேர்வு எழுதியிருக்காங்க. 11 லட்சம் பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க. 720க்கு 715 மார்க் எல்லாம் முடிஞ்சு போச்சு. இதுல நீ இப்போ நீட் வேண்டாம் வேண்டாம்னா இப்படி என்ன சார்? நாட்டை பைத்தியக்காரன் ஆள்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்கிறாங்க சார். நடந்தது சரின்னு யாரும் சொல்ல முடியாது. அதாவது எல்லா காலங்களையும் தேர்வு வந்திருக்கு, அதுக்காக நான் நியாயப்படுத்த முடியாது. காங்கிரஸ் 10 ஆண்டு கால ஆட்சியில 11 தடவை நீட் எக்ஸாம்ல கசிவு நடந்திருக்கு. ஏன் தமிழ்நாடு அரசாங்க நடத்துல கூட நடந்திருக்கு. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் நடந்திருக்கு. அதுக்காக இதுக்காக வேண்டி உடனடியா நீங்க ஒரு தவறு பண்ணிருக்கீங்க உடனடியாக உங்களை க்ளோஸ் பண்ணி முடிவு பண்ண முடியுமா என்ன? உயிரே கொண்டுறவா? எத்தனை ஏழைகள் இன்னைக்கு படிச்சு பாஸ் பண்ணுவாங்க? மனசாட்சி உள்ள ஒருத்தரும் சொல்லுவாங்க. இன்னைக்கு ஏழை இன்னைக்கு வந்து ஒவ்வொரு தனியார் மருத்துவக் கல்லூரியிலையும் போய் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மினிமம் கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்கா அந்த தொகை தான் நீங்க வாங்க முடியும். 2 கோடி 3 கோடி கொடுத்து வாங்க முடியாது. 2 கோடி 3 கோடி கொடுத்து வாங்குறவன் கத்திரிக்கோயில வயிற்றுக்குள்ள வச்சு தச்சுட்டு போயிடுவான். அப்படிப்பட்ட டாக்டர் உங்களுக்கு தேவையா? நல்ல முறையில் படித்து மெரிட்ல உள்ளவங்க வரணும். அதுதான் எங்களுடைய நோக்கம். சார் முதல்ல மாநில பட்டியலிருந்து மத்திய பட்டியலுக்கு மாத்தினது யார் சார்? கல்வியை முதல்ல மாநில பட்டியலிருந்து மத்திய அரசுக்கு மாத்தினது யாரு? சரி, திரு ஜோசப் விஜய் அவர்கள் இன்னும் நான் ஒருவேளை நினைச்சேன், ஒருவேளை கொஞ்சம் விவரம் உள்ள ஆளுன்னு நினைச்சேன். அப்படி இருக்க மாதிரி தெரியல. எத்தனை வருஷமா நீட் எழுதிட்டே இருக்காங்க, இன்னும் வேண்டாம் வேண்டாம்னு சொன்னா எப்படி சார் முடியாது? முடிஞ்சு போன பிரச்சனைக்கு இப்ப தீர்வு காண வரணும்னா எப்படி சார் முடியாது? அது மட்டும் இல்ல, ஜோசப் விஜய் அமைச்சர்ல 2 பேர் மத்திய அரசுடைய அனுமதி இல்லாமலே வெளிநாட்டுக்கு போறாங்க. இப்படிதான் ஒரு அமைச்சர் லட்சணமே இருக்கும். அவருடைய லட்சணமும் அப்படித்தான் இருக்கும். ஐயோ, இதை எங்க கொண்டு சொல்ல? இப்படி ஒரு அமைச்சருக்கு உண்டாயா உலகத்துல? தலையில தான் அடிக்கும். ஒரு முதலமைச்சர் படத்துக்கு லீவு கேட்டு படம் பார்க்க போனா ஐயோ லீவ் லெட்டர் எழுதி தர சொல்லுங்க சார், நாங்களா லீவ் கொடுக்கோம். சார் கூட்டணி பத்தி எல்லாமே தகுந்த தேர்தல் தேதி அறிவிச்சோன்னா வரும். உள்ளாட்சி தேர்தலுக்கு பாரதிய ஜனதா கட்சி தயாரா இருக்கு. சிரிப்பு தான் என்ன செய்ய முடியும்? போராடுற ராகுல் காந்தி பார்த்தா இன்னைக்கு கடைசி நேரத்தில் அவனுக்கு புகலிடமே இல்லை. கரப்பாம்பூச்சி பின்னால போய் உட்கார்ந்துருக்காங்க. இங்க ஜோசப் விஜய் பார்த்தா இவரு லீவு வேணும்னு மந்திரிகள் லீவு கேட்காங்க. சார் நாட்டை ஃபைல படிச்சு பார்த்து நல்லா பண்ண சொல்லுங்க சார். ஒரு அமைச்சர் சொல்றாரு எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை, பழனியில 100 கோடி ரூபாய் சொத்து என்னுடைய உறவினர் இல்லைங்க. யார் யார் கேட்டா உறவினர் இல்லைன்னு யாரு கண்டுபிடிச்சு சொல்லுங்க தானே சொல்றோம். நாங்க 100 கோடி ரூபாய்க்கு சொத்து பேர் கண்டுபிடிச்சு கொடுங்க, தண்டனை கொடுங்கன்னு தானே சொல்றோம். உங்களை நாங்க ரிசைன் பண்ண சொல்லல. அறநிலையத்துறை அமைச்சர் நான் ரிசைன் பண்ண சொல்லல. நீங்க தர்மேந்திர பிரதான ரிசைன் பண்ண சொல்றீங்க. நான் அவரை ரிசைன் பண்ண சொல்லல. தவற திருத்திடுங்க, கண்டுபிடிச்சு நடவடிக்கை எடுங்க. கரூர் அரசு அதான் அறநிலையத்துறைக்கு சொந்தமான இடத்தை இனாம் போது நிலத்தை யாரும் கொடுக்காதீங்க, கொடுக்க முடியாது உங்களால. நான் ஏற்கனவே படிச்சு சொல்லியிருக்கேன். 1947 ஒருத்தர் கேஸ் போட்டாரு. 1968 தான் சுப்ரீம் கோர்ட்ல தீர்ப்பு வந்துச்சு. 80 வருஷம் கையில் வச்சிருந்த லேண்டு
இனாம் லேண்டு, கோயில் லேண்டு 80 வருஷம் கழிச்சு சுப்ரீம் கோர்ட்ல சொல்லியிருக்காங்க, நீ 180 வருஷம் வச்சாலும் சரி அது உனக்கு சொந்தம் கிடையாது, கோயிலு தான் சொந்தம். கோயில்ல யாரு பூஜை பண்றாங்களோ அவங்களுக்கு தான் கொடுக்கணும், கோயில்ல யாரு மணி அடிக்காங்களோ அவங்களுக்கு தான் கொடுக்கணும், கோயில்ல யாரு சேவை செய்யறாங்க தூக்குறாங்க அவங்களுக்கு தான் கொடுக்கணும். அவங்க முடிச்ச பிறகு அது அடுத்தால யாருக்கு வரும் அவங்களுக்கு தான் கொடுக்க முடியும். ஆனா அதே நேரத்தில் ஒரு விஷயத்தை தெளிவா சொல்றேன், திருநெல்வேலியில என்னுடைய ஊர்லயே இருக்கு நெல்லையப்பர் கோயில் இடம் இருக்கு, வீடு கட்டி 50-60 வருஷமா குடியிருக்காங்க. அது குடியிருப்பு பகுதி, 60-70 வருஷமா இருக்கிறாங்க. அவங்களுக்கு பட்டா கொடுக்க முடியுமா, சட்டத்தில் இடம் இருக்காங்கிறது எனக்கு தெரியல. ஆனா அவங்களுக்கு முழு உரிமை நீங்க கொடுக்கணும், அது அவங்களுடைய பாரம்பரியம் அனுபவிக்கிறது மாதிரியாவது கொடுக்கணும். இது என்னுடைய கோரிக்கை, எங்களுடைய கோரிக்கை. சார், தொகுதி மறுவரை பொறுத்த மட்டும் முன்னாடி திமுக ரொம்ப அதை அப்போஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அவருடைய ஸ்டாண்ட் கொஞ்சம் சாஃப்டான இருக்கு. திமுக பாஜகவுடனான ஒரு உடன்பாடா இது அப்படிங்கிற மாதிரியான விமர்சனம். இப்போ அவங்க சாஃப்டா இருக்காங்களா அல்ல ஹார்டா இருக்காங்களான்னு எங்களுக்கு தெரியாது. இது அவங்கள்ட்ட கேட்டீங்கன்னா தான் தெரியும் சாஃப்டா ஹார்டா இல்லையாங்க. நாளைக்கு காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் கரப்பாம்பூச்சி பின்னால் போய் ஒளிந்திருப்பதை கண்டித்து ஒழுங்காக நேரடியாக நல்ல முறை அரசியல் பண்ணுங்கள் என்று சொல்லி நாளைக்கு காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தை முற்றிடுவதற்காக நாங்கள் தயாராக இருக்கிறோம். தமிழ்நாடு காங்கிரஸ்